ஐடி, அப்புறம் சில ஐடி ப்ரூஃப் என்ன பண்ணுவாங்க, சில ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஆனா முக்கியமா எது கேட்பாங்க? ஆதார் கார்டு கேட்பாங்க, முக்கியமா போட்டோ கேட்பாங்க. ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. இந்த ஆதார் கார்டுக்கு அடிஷனலா என்ன பண்ணுவோம்? ஆதார் கார்டுக்கு அடிஷனலா நிறைய என்ன பண்ணுவோம், ப்ரூஃப் கேட்பாங்க. ஆனா எது இருக்கணும்? அல்லேலூயா. ஆதார் கார்டு இல்லைன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கவே கிடைக்காது. அதே போல ஆத்துமாதை செய்யலைன்னா நீங்க நல்ல விசுவாசி இருக்கவே முடியாது. ஜெபம் பண்றது ஒரு அதுக்கு அடிஷனல், விசுவாசத்தோடு அதுக்கு அடிஷனல், அற்புதம் கொடுக்கறது அடிஷனல், எல்லாமே அதுக்கு அடிஷனல் தான். ஆனா மெயின் எது? ஆத்துமாதாயம் செய்வது. ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. கவனியமா, ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனை. இந்த மாதிரி ஒரு 5 பேர் இருந்தான்னு வச்சுங்களேன், சின்ன பிள்ளைங்க வழி நடத்த ஒரு ஆளும் அப்படி இந்த மாதிரி ஒரு 5 பேர் பிரிச்சிருங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள். பக்கத்துல இருக்கவங்க தூங்காத பார்த்துங்க. கடவுள் உங்களோடு பேசுவார். சில விஷயங்களை பேசி நம்ம முடிக்கிறோம். இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் எந்த ஒரு அசைவும் இல்லை, எந்த ஒரு அற்புதமும் நடப்பதில்லை. அல்லேலூயா. எந்த ஒரு அசைவும் இல்லை, எந்த ஒரு அற்புதமும் நடப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எந்த ஒரு அசைவும் இல்லை. மோகன்சி அண்ணா வந்தார்ல, மோகன்சி அண்ணா வந்த உடனே பேர் சொல்லி கூப்பிட்டார்ல, பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே என் பேரை கூப்பிடுவாங்களா, என் பேரை கூப்பிடுவாங்களா என்று சொல்லி நிறைய பேர் பேரை கூப்பிடுவாங்களா எதிர்பார்த்த ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்ப அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாளே என்ன ஆயிடுச்சு, அதோட கூட்டத்தோட சாராம்சம் இல்லவே இல்லை. கூட்டத்தோட என்ன எழுப்பு இருந்துச்சு? அதுக்கப்புறம் எத்தனை பேர் பாஸ்ட் மனம் திரும்பினாங்க, எத்தனை விசுவாசிகள் மனம் திரும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க? அவ்வளவுதான். அந்த ஒரு நாளுக்கான அவ்வளவு கூட்டம். எழுப்புதலுக்கான ஆரம்பம் என்னன்னா, நிக்காம ஓடிக்கிட்டு இருந்தா எழுப்புதல். அவனுக்கு என்ன இல்ல, அதாவது இயேசுப்பா சொல்லுவாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனாக்கி எனக்கு தலை சாக்கவே இடம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு இடத்த தூங்க மாட்டேன், என் ஓட்ட என்ன பண்ணும், ஓடிக்கிட்டே இருப்பேன். டெய்லி எனக்கு என்ன பண்ணும், அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்துட்டே இருக்கும். சபை கட்டுவதா, ஊழியமா, அதான் ஏதாவது ஒண்ணு நினைப்பேன். ரெகுலரா நான் நிற்கவே மாட்டேன், சோர்ந்து படுக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில அப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப சோர்ந்து படுக்க, நிக்க கூட, தலைசாய் கூட அவருக்கு இடம் இல்லைன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா என்ன பண்ணுது. அப்ப இந்த உலகத்துல அசைவுகள் இல்லாத இருக்கிறது, சரீர அசைவுகள். இருதயத்துல ஒரு அசைவும் இல்லை மக்களுக்கு. அடுத்து என்னன்னா அற்புத அடையாளமும் இல்லை. இப்ப சபையில உட்கார்ந்து இருக்கிறதா ஒரு 100 பேருக்கு 100 பேருக்கு எந்த அற்புத அடையாளம் நடந்துட்டு இருக்கா? அற்புதம் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? அற்புதம் என்றால் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்டதான் நடக்குது அற்புதம். கேன்சர் மறியணும், குருடன் பார்வையடையணும், செவிடன் கேட்கணும், முடவன் நடக்கணும், மரித்தவன் உயிரோடு எழுந்திருக்கணும். அல்லேலூயா. வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை போடணும், மூப்பர்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்லணும், சொப்பனத்தை காணணும், எனாக்டிங் வரணும், அக்கினியாய் மாறணும், நமக்கிட்ட இருக்கிற அக்கினி பற்றி எரிய வைக்கணும். அதுதான் மாற்றம், அதுதான் எழுப்புதலுக்கான மிகப்பெரிய ஒரு ஆற்றம். ஆனா இன்னைக்கு எந்த ஒரு அசைவுமே இல்லை. அல்லேலூயா. தேவன் தேடும் மனிதன் எங்கே? தேவன் தேடும் மனிதன் எங்கே? இப்படிதான் உங்களுக்கு பேசணும். தேவன் தேடும் மனிதன். அப்ப இன்னைக்கு எலியா, பவுல் போன்ற கடைசி கால அடையாளங்களுக்கு எழுப்பக்கூடிய ஆவிகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார். கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஆட்கள் எழும்புவாங்கன்னா, எலியா, அப்போஸ்தலனாகிய பவுல். எலியா, அப்போஸ்தலனாகிய பவுல், இப்படிப்பட்ட அந்த பைபிள்ல தன்னை சாதித்த ஆட்கள் அபிஷேகம் கடைசி கால மனுஷருக்குள்ள ஊற்றப்படணும். அப்ப நான் சொன்னேன், அது ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. சொன்ன உடனே பைபிள்ல கேட்டேன், காதுல கேட்ட உடனே அதுல ஒரு ஆளா நான் இருக்கணும், அந்த கூட்டத்துல ஒரு ஆளாவது நான் நிக்கணும், அதுக்கு எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டாரு. அப்ப எலியாவை கொள்ளும், அதாவது எலியா தேவராஜ்யத்தை அசைக்கும்படி நீங்க படிச்சீங்க. தேவன் அவ்வளவு வல்லமையாய் எலியாவை பயன்படுத்தினார். பவுல அவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தினார். பரிசுத்தவான்களை அவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தினார். இப்ப கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்தும்படியாக தான் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்ன பண்ண போற கர்த்தர் பயன்படுத்த. இப்ப ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அல்லேலூயா. எலியா வாழ்ந்த காலங்கள் இருக்கு பாத்தீங்களா? எலியா வாழ்ந்த காலம் என்ன காலம்? எலியா வாழ்ந்த காலம் என்ன காலம்? எலியாவை கர்த்தர் அனுப்பினார்ல, அந்த காலம் அந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? விக்கிரக வழிபாட்டுக்குள்ள இருந்தாங்க, பாவம் செஞ்சாங்க, விக்கிரக வழிபாட்டுக்குள்ள. அப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ள போகிற காலம். அங்க ஆகாப் என்கிற ஒரு ராஜா எழும்பி அவன் மனைவி இசபேல், இவங்க 2 பேரும் இணைந்து என்ன பண்றாங்கன்னா, விக்கிரக ஆராதனை கொண்டு போறாங்க. இன்னைக்கு உலகமும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, ஆண்டவர் விட்டு எங்க போறோம்? விக்கிரக ஆராதனைக்கு போறோம், உலகத்துக்கு போகிறோம், உலக ஆசைக்கு போறோம், உலக சிற்றின்பதுக்கு போறோம், உலக வழிபாட்டுக்குள்ள போறோம். என்னதான் நீங்க கிறிஸ்தவனா இருந்தாலும்
ஜாதகம் பாக்குற எத்தனை விசுவாசிங்க உட்கார்ந்துருக்கீங்க. என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? அவன் சொல்றதை இவன் சொல்றதை நம்புறவங்களையும் உட்கார்ந்துருக்கீங்க. நான் உண்மையான கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவபடி தான் நான் வாழ போறேன், கிறிஸ்துவபடி தான் நிக்க போறேன், அதுக்காக நான் எதையும் சகிக்க ரெடியா இருக்கிறேன், அதனால என்னை கல்லறிந்து கொன்னா கூட நான் என்ன பண்றேன், அதை தாங்கிக் கொள்ள ரெடியா இருக்கிறேன்ற அளவுக்கும் இல்லை. நீங்க கிறிஸ்தவம் சொல்றீங்களா வந்து மேல்வட்டமான கிறிஸ்தவம், ஆழமான கிறிஸ்தவம் சொன்னால் நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க. அது போலதான் அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, வாயளவு கர்த்தரை துதிக்கிறதும் இருதயம் அளவு கர்த்தர்கிட்ட வரவே இல்லை. வைராக்கியம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் அக்னி ஜுவாலையில போடுவதற்கு முன்பதாக ராஜா கேட்கிறாரு, எப்பா நான் உங்களை என்ன பண்ண போறேன், எரிகிற அக்னி ஜுவாலை போட போகிறேன், உங்களை தப்பிக்க வர்றது யாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாங்க 3 பேரும், நாங்கள் எரிகிற அக்னிக்கு, அல்லேலூயா, இந்த எரிகிற அக்னிக்கு தப்புவிக்க வல்லமை உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் நீ காட்டுகிற விக்கிரக சிலை என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன், செத்தாலும் சாவாங்கிறான். உயிர் பயம் இல்லாத வைராக்கியம். தேவனோடு எதிரியோடு பேசுகிற துணிச்சல் தான் வைராக்கியம். நீங்க சும்மா வளருவாய் 4 வசனத்தை பற்றி 4 தெரிஞ்சு விட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறதுல வாழ்க்கை. கடவுளுக்காக வைராக்கியமா நிக்கணும். உங்க வாழ்க்கையை நீங்க சுத்திகரிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, நீங்க எந்த வாழ்க்கையில இருக்கீங்கன்னு சொல்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த ஆராதனை விக்கிரக வழிபாட்டுக்குள்ள இருக்கிற நிலையில இருக்கும்போது, விக்கிரக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எலியாவை கொண்டு நம்ம இருக்கிற தீர்க்கதரிசி எல்லாத்தையும் கொண்டான். யாரு? ஆகாப் என்ன பண்ணிட்டாரு, இருக்கிற எல்லா தீர்க்கதரிசி, கிறிஸ்தவ தீர்க்கதரிசி எல்லாத்தையும் கொண்டான். மீதியா இருக்குது யாரு? எலியா மட்டும் தான் ஒரு ஆள் நிக்கிறான். இந்த எலியா என்ன பண்ணாரு, திரும்பி ஒரு ஆள் தான் டக்குன்னு போய் என்ன பண்ணிட்டாரு, கர்மேல் பருவத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அக்னி இறக்குனாரா, 850 தீர்க்கதரிசி வெட்டி போட்டாரா இவரு? பச்சல்ல போன வாரத்துக்கு முந்தின வாரம் எலியா என்ன பண்ணாரு, 850 தீர்க்கதரிசியை போயிட்டு இவர் ஒரு ஆள் தான் நிக்கிறாரு, வேற யாரும் கூட இல்ல. அப்ப ஆண்டவரை கொண்டு வானத்திலிருந்து அக்னியை பொழிய பண்ணினார். அக்னியை பொழிய பண்ணி இருக்கிற 850 தீர்க்கதரிசி வெட்டி போட்டுட்டு வந்துட்டாரு. வட்ட உடனே எசபேலுக்கு தெரிஞ்ச உடனே எசபேல் என்ன பண்றா, ஆகாப் என்ன பண்றான், ஆள் அனுப்பி எலியாவை எங்க கண்டாலும் கொன்னுங்கன்றான். எலியாவை எங்க பார்த்தாலும் கொன்னு, அவன் இருக்கக்கூடாது. எலியா என்ன பண்றாரு, மறைஞ்சு ஓடுறாரு. எலியா என்ன பண்றாரு, அப்பதான் எலியா சொல்றாரு, என் உயிரை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. என்னால என்ன பண்ண முடியல. அதை வாசிக்க பார்ப்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச் செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று, சரி தம்பி மைக் எடுத்து, நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், அந்த உபத்திரவம் அவனுடைய வாழ்க்கை அது செத்து போகலாங்கிற உபத்திரவம். ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கிற, எல்லாரையும் கொன்னாச்சு. அப்ப ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கிற சாகுற நல்ல வரும் பொழுது 10ஆம் வசனம் வாசிச்சு பாருங்களேன். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. அவன் சொல்றான், எலியா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் சேனைகளின் கர்த்தருக்கு வெகு வைராக்கியமானவன். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உடன்படிக்கையை தள்ளினார்கள். இப்ப நான் ஒருவன் மாத்திரம் தான், நான் ஒருவன் என்ன செய்ய முடியும், ஏன்னா உங்களுடைய ஜனங்களை நம்பி ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா உங்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க, உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க. அதனால எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் கேட்பாரு. எரேமியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 6வது, அதாவது 1, 2, 3 வாசம் வாசிக்கலாம். எரேமியா வாசிக்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே
நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த விதமானது. இள வயதின் பக்தியையும் இளவயதின் பக்தி. இளவயதின் ஒரு பக்தி இருக்கு உங்களுக்கு. இளவயதுல என்னது? ஆரம்பத்துல நீ ஆண்டவர்ட்ட வந்தவரே ஒரு பக்தி இருந்துச்சு. பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது நீ வாழ்க்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று பிள்ளைகளையும் பிதாக்களையும் என்ன பண்ற? அழகா நடத்தி வந்த. என்னை விட்டு நீங்க தூரப்பட்டு மாயையை பின்பற்றி என்னை விட்டு நீங்கள் தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு இடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள். அல்லேலூயா. உங்களை இவ்வளவு அழகா நடத்தி வந்தேன், இவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தேன், என்னை விட்டு நீங்கள் தூரப்பட்டு மாயையை பின்பற்றுவதற்கு என்ன அநியாயம் என்கிட்ட கண்டீங்க. நீ கடவுள் உங்களை நீ பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை விட்டு வழி விலகி உலகத்தை நோக்கி போகிற ஒரு கூட்டம். உலகத்தை நோக்கி உலக ஆசைப்பாசங்களுக்கு உலகத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவ உலகத்துலதான் இருக்கணும். இப்ப தூங்குறவங்களாம் பார்த்து பக்கத்துல தட்டுங்க பார்ப்போம். கடைசியில போகும்போது எலியா மாதிரி போங்க, நல்லா காலை வச்சு தூங்குறீங்க. அல்லேலூயா. சபை பாஸ்டர்லாம் கூட்டு வச்சு என்ன பண்ணணும்? சபை எப்படி நடத்தணும்னு கத்து கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சின்ன பசங்க யாரோ சண்டே கிளாஸ் யாரும் எடுக்கிறா? அந்த டோரை சாத்துறீங்களா கொஞ்சம்? சாத்துட்டீங்களா? அல்லேலூயா. 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 ஆண்டவர் சமூகத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள நேசத்தோடும் பாசத்தோடும் நேர்மையா வாழ்ந்த ஒரு கூட்ட மக்கள் கொஞ்ச காலம் வந்த பிறகு என்ன ஆகுறாங்கன்னா அந்த நேசத்தை விட்டு தூர போறாங்க. அதனாலதான் கதை சொல்ல, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு இடத்தில் என்ன அநியாயத்தை கண்டிருக்க. அடுத்து வாசிங்க. செழிப்பான தேசமும் தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை விட்டு அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். வீணாக்கிட்டீங்க இடத்துன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறத நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டு தீமைகள் செய்தார்கள், ஜீவன் தண்ணி ஊற்றாக்கி அவரை விட்டுட்டு வெடுப்புல இருந்த கற்பாரையை வெட்டினார்கள் என்று வேதம் 13ஆம் வசனம் சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு மட்டும் சொல்ல போன பாருங்க. அல்லேலூயா. இப்ப கடைசி காலத்துல நிக்கிறன்ற உணர்வு இருக்கு அவங்களுக்கு? இயேசு வரப்போறான்ற உணர்வு இருக்கு அவங்களுக்கு? இல்ல தானே? இயேசு வரப்போகிறார், மாரநாதா. இயேசு என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். இந்த இயேசு வருவதற்குள்ள நாம எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தான் திருச்சபை. இயேசு வந்த பிறகு நீங்க இங்க எப்படி வாழ்றீங்களோ அங்கதான் ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. திருச்சபை எதுக்கு? அவர் வருகையை காத்து கொண்டிருக்கிற மனவாட்டி திருச்சபை. இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதா திருச்சபை, மனவாட்டிங்கிறார். இப்ப நம்மளாம் யாரு? மனவாட்டி. கிறிஸ்து மனவாளன். இப்ப இயேசு என்ன பண்றாரு? என்கிட்ட நீ வருவதற்கு உன்னை என்ன பண்ண ஆயத்தப்படுத்துங்கிறார். என்ன சொல்றாரு? கடைசி காலத்துல மனவாட்டி என்ன பண்ணும்? மனவாளனுக்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்ப திருச்சபை என்ன பண்ணணும்? மனவாளனுக்கு பரலோகம் போறதுக்கு தன்னை அலங்கரித்து ஆயத்தப்படுத்தி நிற்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது சொல்றாரு. அப்ப திருச்சபை எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்? மனவாளனுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் வருகை. நான் வருகிறேன் என்று சொன்னாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 எம்டி ஜபம் ஐயா மாதிரி பிரசங்கம் வந்தாலும் சரி, 1000 நோவாக்கள் வந்தாலும் சரி, 1000 கிறிஸ்துக்கள் மாதிரி வந்தாலும் சரி, இந்த உலகத்தை திருத்த முடியாதுங்கிறது யாருக்கு? கவனிக்கமா. இயேசு என்ன பண்றாரு? மனவாளன் இருக்கிறார், மனவாட்டியாகிய சபை நீங்கள் என்ன பண்ணும்? ஆயத்தப்பட வேண்டும். என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். அப்ப ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிற கடைசி கால சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிற கடைசி சபைக்கு சொல்றார், மக்கள் உடன்படிக்கையை விட்டு பிரிந்து போவார். ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செய்திருக்கிறார். உடன்படிக்கை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை விட்டு மக்கள் என்ன பண்ண போறாங்க? பிரிந்து போறாங்க. அப்ப தேவன் கொடுக்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு உடன்படிக்கை,
ரெண்டாவது தேவ கட்டளை. சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு, தேவன் நம்ம கொடுக்கிறது எத்தனாவது? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது தேவ கட்டளை. பைபிள்ல ஃபுல்லாவே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பைபிள் வந்து உடன்படிக்கை புத்தகம். உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னாங்க தெரியுங்களா? யாருக்கெல்லாம் தெரியும் உடன்படிக்கை பெட்டினா? ஐயா, உடன்படிக்கை பெட்டினா என்னது ஐயா? இயேசுப்பா வார்த்தை சொன்னா முந்தி வந்து பாருங்க. உடன்படிக்கை பெட்டினா என்னது? அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க, அதான் வேத சுருட்கள் அதுல வச்சிருப்பாங்க. வேத வார்த்தை. அந்த வேத வசனம் தான் அன்னைக்கு கடவுளா. அது ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. The word of God, வார்த்தை தான் அந்த உடன்படிக்கை. அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு ரெண்டு பண்றாரு. ஒண்ணு உடன்படிக்கை பண்ணுகிறார், உடன்படிக்கை புத்தகம். சத்தியம் உங்களுக்கு புரியாது, சத்தியம் தெரிஞ்சா நீங்க உடன்படிக்கை ஒண்ணு பண்றாரு. ரெண்டு கமாண்ட் பண்றாரு, கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? 619 கட்டளை கொடுக்கிறார். 619 கட்டளை கொடுக்கிறார். இந்த 619 கட்டளை என்றால் என்னன்னா, ஆதாம் ஏவாளை பார்த்து கட்ட சொல்லுவார் பாத்தீங்களா? என்ன சொல்லுவாரு? ஆதாம் பார்த்து கட்ட சொல்லுவாரு, மனிதன் தனிமையா இருக்கு நல்லது என்று சொல்லி ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை ஏற்படுத்துவேன். என்ன பண்ணது? 17 வசனம் 2:17 வாசி பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. 2:17 வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளைக்கிற விருட்சகத்தின் கனியை புசித்தபடினாலே. இல்ல 2:17 வாசிக்கிறீங்க. ஆனாலும் 2:17 வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சில இடங்கள் என்ன பண்றாரு? நோவாவை பார்த்து ஒரு பேழை செய்து கட்டளையிட்டார். நோவா பார்த்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்க பார்ப்போம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அப்ப கட்டளை இடுகிறான். கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டளையிடுவார். வானம் உண்டாவதாக வானம் உண்டாயிடும், பூமி உண்டாவதாக உண்டாயிடும், செடிகள் உண்டாவது. அவர் வார்த்தைக்கு அதிகாரம் இருந்துச்சு. அவர் வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தை, வார்த்தையினால பேசுகிற தெய்வம் அவர். அதனாலதான் சொன்னார், வார்த்தை அசட்டை பண்ணாதீங்கன்றாரு கர்த்தர். ஜனங்களுக்குள்ள அவர் கட்டளையை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்ப இந்த சபையில இருக்கிற எல்லாருமே அவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறீங்களா? அவர் வார்த்தையை கேட்கிறீங்களா? உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்காரா? 619 கட்டளை இல்லாமல் சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது வந்து என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது கட்டளை, கர்த்தர் செய்ய சொல்ற இந்த உடன்படிக்கை ஒண்ணு செய்ய சொல்லுறார். உடன்படிக்கை கர்த்தருக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை. என்ன சொல்றாருனோ பார்த்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்க பார்ப்போம். சீக்கிரம் வாசிங்க டக்குன்னு. உங்களோடு பேயிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். யார் படிச்சாலும் மைக் வச்சுட்டு வாசிக்கணுமா? சரியா? அதுக்காக நீங்க மைக் ரொம்ப பெருசா இருக்கு, மைக் நீங்க கீழே வைக்கணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சமூகத்துல என்னன்னா அவங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணுகிறார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், ஜலத்தினாலே உலகத்தை அழிக்க மாட்டேன், ஜலத்தினாலே உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை அவர் பண்ணுகிறார். ரெண்டாவது உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு தெய்வம். இப்ப ரெண்டு விஷயமா பிரிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்யறாரு? ரெண்டு விதமா வாழ்றாரு. ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்றாரு? கவனிங்க ஐயா. ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்றாரு? கட்டளையிட்டு வாழ்கிறார். இன்னொன்னு என்ன பண்றாரு? உடன்படிக்கை பண்ணி வாழ்கிறார். ரெண்டு வாழ்க்கை தான் பேச போற பாருங்க. நோவாவுக்கு உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை என்பது தலைமுறையாய் நீக்கக்கூடிய ஒரு விஷயம். தலைமுறையாய் உடன்படிக்கை என்னது? அதுக்கு என்ன இருக்கும்? நிபந்தனை இருக்கும். உடன்படிக்கைக்கு என்ன இருக்கும்? நிபந்தனை இருக்கும். தலைமுறையா நீக்கணும். அப்பனா இப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாருல, என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு? ஒவ்வொரு ஆளுக்கு பர்டிகுலர் உடன்படிக்கை. அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். என்ன பண்ணாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி
உன்னை பூமியின் சகல ஜாதிகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த உடன்படிக்கை அதோட முடிஞ்சு போச்சா? அவன் செத்து அந்த அடுத்த தலைமுறைக்கு வந்துச்சான். உடன்படிக்கை என்பது என்ன? அப்ப தலைமுறைக்கு நம்ம உடன்படிக்கையை சொல்லிக் கொடுக்கணும். தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனாலதான் ஒரு ராஜா வரும்பொழுது அந்த ராஜாவுக்கு உடன்படிக்கை சொல்லிக் கொடுக்காதனால அவனுக்கு என்ன தெரியல, வரலாறு தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு கிறிஸ்துவின் வரலாறு தெரியுமா? இயேசுவை பத்தி யாராவது உங்க வீட்டுகள்ல உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்களா? இல்ல உங்களுக்கே நீங்க போதிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் என்ன உடன்படிக்கை பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? வந்து சபையில உட்கார்றது, தூங்குறது, பயில்வன். சபையில எதுக்கு வந்திருக்கீங்க? உடன்படிக்கை பண்றதுதான் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரா? சபை எல்லாரும் நம்ம பூசாரி, சபையில ஒரு பூசாரி மாதிரி ஒரு ஆள் நின்னுப்பான், பாஸ்டரா இருப்பான். அதுக்கப்புறம் சபையில இருக்க விசுவாசிலாம் அந்த கோயிலுக்கு போற மாதிரி வரும். கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணும், சான்னு போனா சபை ஆயிடுது. சபை என்பது கர்த்தர் நமக்கு பண்ணின ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. ஜனங்கள் 7ஆம் நாள் கர்த்தருக்கு ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதையும், அந்த நாள்ல எருதாகிலும் கழுதையாகிலும் ஆடாகிலும் மாடாகிலும் மனுஷனாகிலும் வேலைக்காரனாகுது வேலைக்காரியாகுது எல்லாரும் என்ன பண்ணும்? எதுவுமே செய்யக்கூடாது ஒரு உடன்படிக்கை கர்த்தர். அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன உடன்படிக்கை? எலியா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உடன்படிக்கை அதை மீறினாங்க. ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் தான் நீதியா இருக்கிறேன். ஆனா நீங்க பண்ண உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி தள்ளினார்கள். புரிஞ்சு அவங்களுக்கு? ஏன் அந்த உடன்படிக்கை பத்தி சொன்னா, ஒரு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார், கடலை கொடுக்கிறார். அப்ப உடன்படிக்கையை தள்ளி, அப்போ ஆண்டவர் நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய உடன்படிக்கையை வச்சிருக்கிறார். அதான் பேச போறப்ப பேசி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க பார்ப்போம். லேவியராகமம். இந்த புத்தகம்லாம் எங்க இருக்குன்னு தேடுறீங்கல்ல? இதெல்லாம் இருந்தால் பேசவே மாட்டானே. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 42வது வசனம். நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன். வாசிங்க அடுத்த வசனம். பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை, நியாயங்களை அவமதித்து, ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் இருந்தாலும் அல்லேலூயா. உடன்படிக்கை மீறின ஜனங்களே அவர் கைவிட மாட்டார், அவர் பாதுகாப்புன்னு சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஒரு புதிய உடன்படிக்கை உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உடன்படிக்கை என்ன தெரிஞ்சா? உடன்படிக்கைனா ஒரு ஆளோட கூட பண்றது அல்ல. இந்த ஒரு ஆள்ல இருந்து அப்படி என்ன பண்ணும்? படிப்படியா போகும். உங்க பிள்ளைகளுக்கு தேவனோட உடன்படிக்கை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியுமா உடன்படிக்கைனா என்ன? ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தன் பிள்ளைகள் எந்த வழியில வரணும்? எந்த வழியில வரணும்? அந்த வழியில வரணும். அதுக்கப்புறம் என்ன வரணும்? பேர பிள்ளைகள், இப்படி குடும்ப வழியா வரணும். ஆனா நம்ம கஞ்ச குளித்த திருச்சபையில் மட்டும் 25 வருஷமா ஒரே ஆள் விசுவாசியா இருக்கீங்க. அது எப்படி? 25 ஆண்டுகளாக ஒரே ஒரு விசுவாசி. பாஸ்டர் சொல்றாரு, அம்மா 25 வருஷம் விசுவாசி, ரொம்ப நல்ல அம்மா, 25 வருஷமா ஜெபிக்கிறாங்க, 25 வருஷமா ஒரே ஒரு ஆள் தான். கவனியம்மா, 25 வருஷமா நீ ஒரே ஆள் இருக்க. உடன்படிக்கை தெரியாது, உடன்படிக்கை தெரியாது, கட்டளை தெரியாது, புரியல. நான் சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் பாருங்க, டிஎல்சி சர்ச்சில் போய் பாருங்க, ஏஎல்சி சர்ச்சில் போய் பாருங்க, உடன்படிக்கை கடைபிடிப்பான். தன் தகப்பன் கிறிஸ்தவன் ஆனால் தன் பிள்ளை கிறிஸ்தவன், தன் பேரை பிள்ளை கிறிஸ்தவன், தன் சந்ததியே கிறிஸ்தவன். அதுதான்
இப்ப இந்த தலைமுறையில இருக்கிறன்னா 25 வருஷமா விசுவாசியா இருக்கவங்க இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு எந்த உடன்படிக்கை சொல்லி 619 கட்டளைகளையும் உங்களுக்கு தெரியுமா? 619 கட்டளை இருக்குல்ல. டிஎல்சி சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா விதப்படுத்தல் கொடுப்பாங்க. 10 கட்டளையை மனப்பாடமா சொன்னாதான் கொடுப்பாங்க. டிஎல்சி சர்ச் இருக்குல்ல, டிஎல்சி சர்ச் இருக்கு இல்லையா, ஞானஸ்தானம் எடுத்தீங்கல்ல, ஞானஸ்தானம் எடுக்கக்குள்ள 10 கட்டளையை முழுமையாய் சொன்னாதான் கொடுப்பாங்க. இப்படின்னு சொன்னா நீங்க வருவீங்களா சர்ச்சுக்கு? ஞானஸ்தானம் எடுக்க அன்னைக்கு நீங்க காண போடுவீங்க. ஞானஸ்தானம் எடுக்க அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? காணாம போடுங்க. ஐயோ 10 கட்டளை நம்ம விட சொல்லுங்க. ஆனா 10 கட்டளை சொல்லணும். ஏன் சொல்லுங்க? ஓட முடியாது. ஞானஸ்தானம் என்பது அவனுடைய கடமையா இல்லை, அவன் தேவனுக்கு கொடுக்கிற பலியாய் செலுத்துறான். நீங்க ஞானஸ்தானம் கொடுப்பது உங்க ஆள் சேர்க்கிறதா இருக்கு. பாஸ்டர் என்ன சேர்க்கிறாங்க? ஆள் சேர்க்கிற நாள். ஞானஸ்தானம் ஆள் சேர்க்கிற நாள், சபைக்கு ஆள் சேர்க்கிற நாள். அப்ப ஆள் என்ன பண்ணுவாங்க? ஆள் சேர்க்கிற நாளா இது என்ன பண்ணுது இருக்கு. ஞானஸ்தானம் இருக்கிறவங்க எல்லாமே ஆள் சேர்க்கிறாங்க. நேற்று வந்த முந்தான நாளைக்கு எல்லாரையும் முடிச்சு ஞானஸ்தானம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப உடன்படிக்கை என்பது தலைமுறை 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 தலைமுறையாய் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நம்ம கூடயே வருவது. நம்ம ஆண்டவர்கிட்ட என்னத்தெல்லாம் கற்றுக்கொண்டோமோ, என்னெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம கமிட் பண்ணிருக்கோமோ, நம்ம எப்படி வாழ்றோமோ அதே வண்ணத்துல நம்ம பிள்ளைகளுக்கு தேவைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்களோட உடன்படிக்கை நல்லினார். உடன்படிக்கை நல்லினார். உடன்படிக்கை என்றால் எப்படின்னு அவங்களுக்கு தெளிவா உடன்படிக்கை பற்றி சொல்றாங்க. உடன்படிக்கைன்னா என்ன? உடன்படிக்கை என்னது? உடன்படிக்கை என்னது? தேவனுக்கு நமக்கான உறவை தலைமுறை தலைமுறையா சொல்லி. அப்ப 25 வருஷமா நீ சொல்லிக் கொடுக்காம போனது தப்பு தானே. 10 வருஷமா நீ சொல்லிக் கொடுக்காம போனது தப்பு தானே. இப்ப நம்ம எல்லாருமே முந்தின விசுவாசிகளாய், மூத்த விசுவாசிகளாய், நல்ல விசுவாசிகளாய் மாறுவதற்கான வழியை எப்படி கொடுக்க முடியும்? எலியா இந்த மாதிரி காலத்துல பக்தி வைராக்கியமா இருந்தான். எலியா என்ன பண்ணாரு? இந்த காலத்துல பக்தி வைராக்கியமா இருந்தான். இந்த பக்தி வைராக்கியம் ஏன் அவனுக்குள்ள வந்துச்சு? பக்தி வைராக்கியம் ஏன் அவனுக்குள்ள வரணும்? ஏன் பக்தி வைராக்கியமா அவனுக்குள்ள இருக்கணும்ன்றத வாசிக்கும். சங்கீத புத்தகம் சங்கீதம் 4:3 வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 3:4. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் எலியாவுக்கு ஒரு பக்தி வரணும்? உங்களுக்கு ஏன் பக்தி வரணும்? பக்தி விருத்தி உண்டாகும். நீங்களும் நானும் ஏன் பக்தியா மாறணும்? சொல்லுங்க, கவனிங்க. பக்தியா ஏன் மாறணும்? அப்ப பக்தி உள்ளவன் தான் கடவுள் தமக்காக வச்சிருக்கிறார். பக்தி உள்ளவன் கர்த்தர் தமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்க சபையில உட்கார்ந்து எல்லாம் பாத்தீங்கன்னா சொங்கி சொக்கானதான் இருக்கு மாதிரி. சொங்கி சொக்கானா இருக்கு. எலியாவின் அபிஷேகத்தை பத்தி பேசினா கூட என்ன இருக்கு? ரொம்ப என்ன கவனிங்க. எலியாவின் அபிஷேகத்தை பார்த்தாலும் நீங்க என்ன கமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. எலியாவின் அபிஷேகத்தை பத்தி பேசிட்டு இருக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பறி கொடுத்த மாதிரி சூசானா தான் இருப்பீங்களா? சூசா சொல்றது சூசானா இல்ல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. இந்த வசனம்லாம் உங்களுக்கு ஏதோ ஏதோ மாதிரி தெரியுது. நிறைய பேருக்கு என்ன இல்ல ஏறவே இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு ஏறுது. எனக்கு இந்த வசனம் போதும். எனக்கு இந்த வசனம் போதும். அப்ப ஆண்டு சொல் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டான். அப்போ ஒரு மனுஷன் பக்தியாக இருந்தாதான் கடவுள் பிள்ளையாவே இருக்க முடியும். மனுஷன் பக்தியா இருந்தாதான், கடவுளுக்காக வாழ்ந்தாதான், கடவுளுக்காக நின்றாதான், கடவுளுக்காக சகித்தாதான் பக்தியா இருக்க முடியும். அடுத்து வாசிக்கும் சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவை பக்தி உள்ளவன் அற்று போகிறான். இது 2 பாயிண்ட் நீங்க கவனம் வச்சுங்க. ஒண்ணு, பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இன்னொன்னு, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். அப்ப பக்தி உள்ளவன் குறைஞ்சு போய்கிட்டே இருக்கிறான். மனு புத்திரன்ல கடவுளை தேடுகிறவன் குறைஞ்சு போயிட்டே இருக்கிறான். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பக்தி உள்ளவனை கடவுள் நேசிக்கிறான். இப்ப 2 பாயிண்ட்ல நீங்க யாரா இருக்கீங்க கண்டுபிடிச்சிங்க. அப்ப சபை சமாதானம் பெற்று கடைசி காலத்துல சபை சமாதானம் பெற்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் கர்த்தருக்காக நிமிர்ந்து வளர்கிற நாட்கள்ல சபை பக்தி வைராக்கியத்தோட வாழுகிற நாட்கள் நம்ம நிற்கிறோம். எங்க பார்த்தாலும் சபை, எங்க பார்த்தாலும் பெந்தேகோஸ்தே உபதேசம், எங்க பார்த்தாலும் அந்நிய பாஷை, எங்க பார்த்தாலும் ஆவியில் நிறைதல், எங்க பார்த்தாலும் கடவுளுக்காக நிக்கிற ஒரு காரியம் இருக்கு. அப்ப இங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்றாரு, பக்தி உள்ளவன் அற்று போய் கொண்டிருக்கிறார். இப்ப சபையில இன்னைக்கு எல்லாருமே நம்ம பக்தியா இருக்குங்களா? உங்களுக்கு மாய்மாலமான பக்தி இல்லாதபடி தேவனுக்காக பக்தியா வாழ போறீங்க. அதுல ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவுக்கு இருந்த ஒரு பக்தி வைராக்கியம். போன வாரத்துக்கு எலியாவுக்கு இருந்த ஒரு பக்தி வைராக்கியம்.
இப்படி பக்தி வைராக்கியமா நீ இல்ல அப்படின்னா, அனலின்றி குளிரின்றி விசுவாசிகளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உண்மையா சொல்லுகிறேன், சில ரதங்களை குறித்தும் பொருளை குறித்தும் மேன்மை பாராட்டினார் இல்லையா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, கடவுள் பிள்ளையா இருக்க நீங்க விரும்பினார், கடவுளுக்காக நீங்கள் வாழ விரும்பினார், கொஞ்சமாவது பக்தி இருக்கு.